எனக்கு சரியா இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னால அது என்ன டிசார்டர்னு கண்டுபிடிக்க தெரியல. படத்துல அவங்க கேரக்டர் ஸ்பெஷலா பண்ணியிருக்காங்க. என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டரோட தான் அந்த படம் நான் பார்த்து நேற்று நைட்டு இப்போ டிஸ்கஷன் படம் முடிச்சுட்டு பேசும்போது அந்த கேரக்டரோட டிசைன் எப்படி அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இப்போ எனக்கு தோணுது உங்களை பார்த்துட்டு தான் அவங்க அதை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு சரியா இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னால அது என்ன டிசார்டர்னு கண்டுபிடிக்க தெரியல. அது கொஞ்சம் அசிஸ்டன்ட் கேட்டேன் என்ன டிசார்டர் அது அப்படின்னு கேட்டேன்னா அப்போ வந்து அது கொஞ்சம் பயங்கர எனர்ஜியா இருப்பாங்க, எக்ஸ்ட்ராவா யோசிப்பாங்க ஏதாவது ஒண்ணு. அப்போ அது எப்படின்னு யோசிச்சுக்கிட்டே படம் கார் ஓட்டிட்டு வந்து இதை பத்தி நம்ம என்ன பேசுறது அப்படின்னு யோசிச்சிட்டே வந்தேன். வந்து உட்கார்ந்துல இருந்து அவங்க பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது இது அதுல சேர்ந்தது தானா அப்படின்னு சொல்லி ரொம்ப எனர்ஜியா இருக்காங்க. எனக்கு நெல்சன் பழக்கம் வந்து நான் அந்த நெல்சனுக்கு கால் பண்ணதுக்காக ஒன்னு இந்த நெல்சன் கால் பண்ணிட்டேன். போன் அடிச்சுட்டு யோ எங்கேயா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது மாதிரி நான் நெல்சன் பேசுறேன் அப்படின்னு. நம்ம நெல்சன் பேச மாட்டா. அப்போ நெல்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு நாள் கூத்து அவரோட முதல் படம். பொதுவாக நம்ம என்ன நினைப்போம்னா 2 ஆப்ஷன் இருக்கு சினிமா நம்ம வந்து சூஸ் பண்றதுக்கு. படம் 2 ஆப்ஷன் அப்படின்னா 2 வேரியேஷன் இருக்கு. ஒன்று ஃபைட், ஒரு என்ன சொல்றதுன்னா யார் என்ன சொன்னாலும் கேட்காம அடமண்டா நம்மளோட கிரியேஷன் இப்படியாப்பட்ட கதைகளை சூஸ் பண்ணி அந்த கதைகளுக்காக ஃபைட் பண்ணி அந்த கதைகளை மேடை ஏற்றுறது, அந்த கதைகளை வந்து ஆடியன்ஸ்ல கொண்டு போய் சேர்க்கறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. இன்னொரு விஷயம் எது வெற்றியின் பக்கத்துல இருக்கு, எது வந்து சக்சஸா இருக்கு, எது நம்மளை போர்ட்ரேட் பண்ணும், நம்மளை ஒரு டைரக்டரா நம்மள ஒரு செலிபிரிட்டியா எது போர்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி சூஸ் பண்ணி அந்த பக்கம் போய் நிற்கிறது, சம்பாதிக்கிறது. இந்த மாதிரி நெல்சனோட 4 படங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்ன ஆச்சரியமா இருக்கும்னா அவரு கதை ரொம்ப கனமான கதைகளை எடுத்துக்குவார். நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன் அவருக்கு வயசு தான் என்ன, ஏன் அழகு இந்த ஒரு நாள் கூத்து பார்க்கும்போது எனக்கு வந்து அப்போ வந்து அவர் கூட பழகின ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. அவங்க எல்லாரும் நெல்சன் பேசும்போது சின்ன பையன் மாதிரி நினைச்சிட்டேன் நான். அப்போ இவர் சூஸ் பண்ற கதைகள் எல்லாமே வந்து மான்ஸ்டரா இருக்கட்டும், இல்லை வந்து ஃபர்கானாவா இருக்கட்டும், ஒரு நாள் குத்துலாம் ஃபர்ஸ்ட் படம் தொடங்கின விதமே வந்து ஒரு மெச்சூர்டான, இது ஒரு என்ன சொல்றது, இது வந்து இன்னொரு இப்போ உள்ள ஜென்ரேஷன் பார்ப்பாங்களா, இப்போ உள்ள ஜென்ரேஷன் கனெக்ட் ஆவாங்களா அப்படின்லாம் யோசிக்காம ஒரு சினிமாவை நேர்மையா அது நீ கனெக்ட் ஆகுது ஆகலை, எனக்கு ஒரு விஷயத்தை காட்டணும்னு தோணுது, அது இப்படிதான் தொடங்கணும்னு தோணுது, நான் அதை அப்படி தொடங்கணும். அந்த மாதிரியான மனிதர்களை இந்த மாதிரி விலகி நிற்கக்கூடிய அங்கங்க அவர் கதாபாத்திரத்தில் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் இன்டீரியராக ஒரு லைஃப் இருக்கும். எல்லா கேரக்டர்ஸுக்கும் இன்டீரியராக ஒரு லைஃப் இருக்கும். வெளியே நம்ம எல்லாம் ஜாலியாக இருப்போம், ஆடுவோம், பாடுவோம், ஏதோ பண்ணுவோம். பொது புத்தி என்ன இருக்கோ பொது புத்தியோட கனெக்ட் ஆகி பொது புத்தி கூட டிராவல் பண்ணிட்டு இருப்போம். பட் இன்டீரியராக இருக்கிறத நம்ம வந்து பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ண மாட்டோம். அது நமக்கு பிடித்தமான மனிதர்கள்ட்ட கேர்ள் ஃப்ரெண்டுகிட்டையோ இல்லை அவங்ககிட்ட கூட நம்ம மறைக்க ட்ரை பண்ணுவோம். அவருடைய 4 படத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் அவரோட கேரக்டர்ஸ் இன்டீரியரான அவன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனசுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பாட்டுக்கு அவங்க ஆடி இருப்பாங்க, மனசுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கு அவங்க பதில் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க, மனசுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய மனசுக்குள்ள வந்து வரைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஓவியத்தை வெளியே காட்ட ட்ரை பண்ணுவாங்க.